அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அறிந்த தேவன் அழைக்கும் தேவன். அறிந்த தேவன் அழைக்கும் தேவன். The God who knows, the God who calls. இந்த நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனமானது பேதுருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த ஒரு உரையாடல். இந்த உரையாடல் என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணத்தில் இது நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரணமான ஒரு உரையாடல் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 3வது முறையாக சீமோன் பேதுருக்கு இங்க பேசுகிறதை நாம் காணலாம். இந்த பேதுரு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, பேதுருடைய கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது, இந்த பேதுரு என்பவன் ஒரு மீன் பிடிக்கிறவன். அதன் பிறகு இயேசு அழைத்த போது அவனை மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு இயேசுக்கு பின்னே வந்தார். ரொம்ப ஆக்டிவான ஆளு, ரொம்ப அதாவது குதிச்சதுக்கு முன்னாடி நினைச்சிருவாரு, கடலை குதிச்சுவார். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க பேதுரு எப்படிப்பட்டவனா கொஞ்சம் ஆர்வ கோளர் என்று சொல்லுவாரு. இந்த பேதுரு அதனாலதான் அந்த பேதுரு என்ன செய்யறான், தண்ணீர் மேல நடந்து வருகிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நீ கிறிஸ்து என்று அறிக்கை செய்தவனும் இந்த பீட்டர் தான். அது மட்டுமல்ல, அதுக்கு மேல் ஒருபடியாக நான் இயேசுவுக்காக நான் மரிக்க தயார் என்று சொன்னவனும் இந்த பீட்டர் தான். நீங்க மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், மற்றவர்கள் உம்மை நிமித்தம் இடறி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடற மாட்டேன் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு பேசுகிறதும் இந்த பீட்டர் தான். அப்போ அவன் சொல்கிற காரியம், நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், இயேசுவை என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவனும் இந்த பேதுருவாகிய சீமோனாகிய பேதுரு தான். ஆனால் சில மணி நேரங்கள்ல, அவன் சொன்ன சில மணி நேரங்கள்ல அங்கே ஒரு வேலைக்காரி அவரிடம் ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது, நீயும் அவரோடு இருந்தாயே என்று கேட்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நான் அவரை அறியேன் என்று சொல்லுகிறான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை அவன் அங்கே மறுதலிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சேவல் கூவுகின்றது. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்க்கிறார். அந்த ஒரு பார்வை தான் பேதுருவை உறைய வைத்தது. அந்த பார்த்த பார்வை, பேதுரு நீ என்னையே மறுதலித்து விட்டான் என்கிற கோபத்தை அவர் பார்க்கவில்லை. அந்த பார்வையானது ஒரு அன்பின் பார்வையாக அங்க காணப்படுகிறது. இந்த பார்வை பேதுருடைய இதயத்தை உடைக்கின்றது. அங்கே பேதுரு வெளியே போய் மனக்கசந்து அழுகிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு நாட்கள் கடந்து போகின்றது. இந்த பேதுரு சோர்ந்து போகின்றார். இனி நம்முடைய குடும்ப தொழிலுக்கு போய்விட வேண்டியதான். இன்று நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. ஒருவேளை நாம் என்ன நினைத்திருக்கலாம், நான் இனி தகுதியற்றவன், நான் தோல்வி அடைந்து விட்டேன், இனி நான் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டான் என்கிற ஒரு சந்தேகம் அவனுக்குள் இருந்திருக்கும். அதனால் அவன் என்ன செய்கிறான், தன்னோடு இருந்த 7 சீசரோடு கூட சேர்ந்து இவன் மீன் பிடிக்க போகிறான், பழைய தொழிலுக்கு போகிறான். அங்கே அந்த சூழ்நிலை போகும்பொழுது அங்கே அவனுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆகின்றது. இன்றைக்கு அநேக நேரங்களில் இன்னைக்கு நாமும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. இன்னைக்கு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தோல்வி அடையும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவரை அன்பை விட்டு நாம் பின்வாங்குகின்றோம். இல்லை என்றால் நாம் ஏதாவது ஒரு பாவத்தில் நாம் விழுந்தோம் என்றால் நாம் தேவனிடத்தில் நாம் தூரமாகின்றோம். ஆனால் இந்த பேதுரை தேடி இயேசு வந்தார். இயேசுவை தேடி பேதுரு போகவில்லை, பேதுரை தேடி இயேசு வருகிறதை பார்க்கின்றோம். எப்பொழுது ராம் முழுதும் அவங்க வலையை போட்டு மீன் பிடிக்கிறார்கள், மீன் ஒன்றும் அகப்படவில்லை. மறுபடியும் கரைக்கு வருகிறார்கள். அக்கறை இயேசு கிறிஸ்து நெருங்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நீங்க யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்ப சொல்ற பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடம் உண்டா என்று கேட்கும் பொழுது
அங்கே அவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் சீசர்கள் வெறுமையாக தான் திரும்பி வருவார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் வருகையை எதிர்பார்க்காதபடி அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள், பின்னிட்டு திரும்பி போய்விட்டார்கள். அப்ப பின்னிட்டு இயேசுவை விட்டு பின் திரும்பி போனால் அவருடைய வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் இருக்கும் பொழுது இயேசுவை சார்ந்து இருப்பது அல்ல, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூட கஷ்டமான சூழ்நிலையில், பிரச்சனையான சூழ்நிலையில், வேதனையான சூழ்நிலையில் அப்போதும் நாம் இயேசுவே சார்ந்து அவரே பிடித்து நாம் இருப்போம் என்றால் அவர் நம் அருகில் இருக்கிறார். ஒருவேளை நாம் அவரை விட்டு ஏதோ ஒரு பாவம், ஏதோ சூழ்நிலையில் அவரை விட்டு நாம் விலகி இருந்தோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தேடி வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? இந்த பேதுருவை தேடி வருகிறார். புசிப்பதுகிறா என்று சொல்லி கேட்கிறார். ஒன்றுமில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாகவே ஆயத்தமாக மீன் ரெடி பண்ணி வைத்துவிட்டு வந்து விட்டார். வலையை கிளியத்தக்கதாக மறுபடியும் அவர் படகுல போய் வலையை போட சொல்கிறார். போடுகிறார்கள். அநேக மீன்கள் கிட்டத்தட்ட 153 மீன் மேல அங்கே அகப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிறார்கள், எல்லாம் திருப்தி ஆகிறார்கள். அதன் பிறகுதான் 2 பேருக்கும் ஒரு காரியம் நடக்கின்ற கான்வர்சேஷன் நடக்கிறது. இது ஆண்டவர் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்விதான், நீ என்னை நேசிக்கின்றாயா, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்கும் பொழுது இந்த பேதுரு துக்கப்படுகிறான். ஏன் துக்கப்படுகிறான்? எதற்காக துக்கப்படுகிறான்? இயேசு கிறிஸ்து ஒரு முறை கேட்கவில்லை, அவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? 2 முறை 3 முறை இதே கேள்வியை கேட்கிறார். நீ என்னை நேசிக்கின்றாயா சொல்லி அவர் கேட்கிற காரணம் என்னவென்றால், அந்த கேள்வி எதற்கென்றால், இந்த பேதுரு 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததை அவர் நினைவூட்டுகிறார். ஏன் நினைவூட்டுகிறார்? இவர்களை பார்க்கலும் ஏன் சொல்லுகிறார்? ஏனென்றால் இவங்க ஒரு ஆர்வம் போல எல்லாருக்காக இவன் தான் சொன்னா, மற்றவர்கள் இடரடைந்த நான் என்ன செய்ய மாட்டேன், இடரடைய மாட்டேன்னு சொன்னவன். அதனால நான் மறுபடியும் கேட்கிறார். ஏன்னா பின்னாடி திரும்பி போய்விட்டான், தன்னுடைய பழைய தொழிலுக்கு போய்விட்டான். இதனால் தான் எல்லா இவர்களை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்ட கேள்வி அதுதான். அதை 3 முறை கேட்கிறார், நீ என்னை மறுதலித்தவன் என்று சொல்லி அவனை அங்கே 3 முறை அவன் மறுபடியும் கேட்கும் பொழுது அவன் உடைந்த இதயத்தோடு அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். Lord, you know all things. நீ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். உண்மைதான். இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து அவர் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். நாம தான் அதை அறியாமல் நம்முடைய இஷ்டமான பாதைகளை, நம்ம சுயமான பாதைகளை நாம் தேவனை விட்டு நாம் பிரிந்து போகின்றோம். அதனால்தான் குடும்பத்தில் குழப்பங்கள், நிம்மதி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கருத்திரங்கள், பிசினஸ்ல தோல்விகள், பல வியாதிகள் எல்லாவற்றும் வருவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் தேவனை நம்பி நாம் சாராதபடிக்கு. அவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்ற, ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் சில காரியங்கள் ஆண்டவர் நம்ம அப்படிதான் நினைவூட்டுவார். சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அதன் மூலமாகவும் நமக்கு தேவன் சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம், இங்கே அவங்க சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நீ எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். அவர் என்ன அறிந்திருக்கிறார்? அவர் சொல்றான், ஆண்டவரே நான் தோல்வி அடைந்ததை நீர் அறிகிறேன். Lord, you know that I have failed. நான் பலவீனமானவன் என்பதை நீர் அறிகிறேன். You know that I am weak. மூன்றாவது, நான் விழுந்தேன் என்பதை நீர் அறிகிறேன். You know that I have fallen. சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே எதுவாக இருந்தாலும் சரிதான், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் பேதுரு உள்ளான அன்பினால் தான் அவன் என் மேல் நேசிக்கிறான். அவருக்கு நல்லாவே தெரியும் அவன் அன்புடன். 2 பேர் இருந்தார்கள், யூதாஸ் இருந்தான், பேதுரு இருந்தான். 2 பேருமே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அதில் பேதுரு உணர்கிறான், ஆனால் யூதாஸ் உணரவில்லை. அவன் உடனே தான் செய்த தப்பை நினைத்து அவன் தூக்கி விட்டு செத்து விட்டான். ஆனால் பேதுரு அவன் ஆண்டவரை அவன் என்ன அறிவிட்டான். அதனால தான் ஆண்டவர் உள்ளத்தில் உள்ள ஆழத்தின் அன்பை கண்டு மறுபடியும் அவர்களை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா அவனை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். அவன்தான் அவர் எல்லாருக்கும் தலைவனாக இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு
பண்ணியிருந்தார். அதனால இத்தனை சீசர்கள் இருக்கும் பொழுது அவனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தார்? அவன் எனக்குரியவன், இவன் சபைக்கு இவன் தலைவனாக வைக்க விரும்பினேன், இந்த திருச்சபைகளுக்கு இவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், இன்னைக்கு தேவன் நம்முடைய சில காரியங்கள், நம்முடைய தோல்வியை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். என்னதான் நம்ம சூழ்நிலையில் நாம் தள்ளிவிடப்பட்டாலும் எல்லாவற்றையுமே ஆண்டவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலையை குறித்து, ஒருவேளை நம்முடைய பணம் இருக்காது, நம்ம ஒரு ஏழையா இருக்கலாம், இல்லை எதனால ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம், உறவுகளை நம்ம எதிராக பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நாம் யாராலும் நிராகரிக்கப்பட்டாலும் நம்மை நிராகரிக்கிற ஒருவர் யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன் என்றால் அவருடைய அன்புதான் உண்மை உள்ளது. அவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தம்முடைய இதயத்தில் உள்ள உண்மையான அன்பை நாம பார்க்கின்றோம். ஒருவேளை ஒரு பாடல் ஒன்று, அதாவது அவ்வளவாக என்னை நேசிக்கிறாய் நேசிக்கின்ற ஒரு பாடல், நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் தான். அதே போல கேட்கிறவர் நீ என்னை நேசிக்கிறியா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடந்த காலம் வாழ்க்கை என்னவா இருந்தாலும் சரிதான், நீங்கள் அதெல்லாம் விட்டு விட வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆண்டவரே எப்பவும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே கூட, எப்பொழுது என் வாழ்க்கை தரித்திரமாக இருக்கின்றது, எப்பொழுது என் வாழ்க்கை இப்படி கஷ்டமா இருக்குமா, என் வாழ்க்கை எப்பவும் பண தட்டுப்பாடு வந்து கொண்டு இருக்குமா, ஏன் வாழ்க்கை எப்படி கொண்டு இருக்கிறது, நான் எப்பொழுதும் உண்மை நம்பிதான் இருக்கிறேன், பல கொஸ்டின் நம்ம ஆண்டவர் கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற காரியம், நீ என்னை நேசிக்கிறாயா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை நான் இதோட முடித்துவிட்டு கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் வருகிற வாரத்துல இதை வைத்து 3 காரியங்கள் உங்களுக்கு, இது ஒரு பெரிய நல்ல ஒரு அருமையான சப்ஜெக்ட். போன சண்டே லாஸ்ட் சண்டே இதிலே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணது. ஆனால் போன சண்டே நான் வேறு விதமாக அதை கடவுள் கொண்டு போய்விட்டார். இந்த திரும்ப அதை கொடுக்க வேண்டும் என்று அதை நான் அதை ப்ரிப்பேர் பண்ணேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நான் கேட்கிற காரியம், நீ என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிற காரியம் இன்னைக்கு நம்மள குறைவாக இருக்கின்றதா இல்லை அதிகமாக இருக்கின்றதா? ஏனென்றால் நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்க, எப்படிப்பட்ட பாவியாக நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட தவறுகள் செய்திருந்தாலும், தேவனுக்கு விரோதமாக நாம் சில காரியங்களை மறுதளித்திருந்தாலும், ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஒருவேளை தேவனுடைய அன்பை விட்டு நாம் விலகி இருந்தோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நாம் முழுமையாக தேவன் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம்மளை அறிந்துதான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை நீங்க ஒரு நாள் மறக்காதீங்க. எந்த சூழ்நிலை உலகத்துல பார்வையில, நம்ம சொந்த பந்தங்கள் பார்வையில நம்மளை பார்க்கும்போது ஏராளமாக தோன்றும். நம்மளை ஒரு மாதிரியாக நினைப்பார்கள், இல்ல திருச்சபையில் இருக்க அக்கம் பக்கம் நம்மளை ஒரு மாதிரி, ஆனா எதுவாக தான் சரிதான், ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என் நினைவுகளை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் என் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறார், ஆண்டவர் என் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் கேட்கிற ஒரே காரியம் உங்களுடைய உள்ளத்தை மட்டும்தான். அதை இன்னைக்கு நாம் திறந்து கொடுப்போம் என்றால், இந்த முதல் மாதத்தில் நம்ம வந்திருக்கின்றோம். எந்த ஒரு காரியம் தான் நம்ம சொல்வதை விடாதபடிக்கு அவர் சொல்லிற காரியம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களை செய்ய எந்த ஒரு காரியம் நீ சொன்னாலும் அதை செய். அதுதான் நீ என் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. பேதுரை பார்த்து சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உடனே மறுபடியும் தன் தொழிலை விட்டுவிட்டு அவன் பின்னே சென்றான். இதோட தொடர்ச்சியாக 3 தலைப்பை குறித்து நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நெக்ஸ்ட் வீக் நம்ம சண்டே நம்ம தியானிப்போம். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். என்னை நேசிப்பாய்